மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை நம்ம தாராளமான நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நேராக, அதாவது மறுரூபமாக்கப்பட்ட அந்த மகிமையின் சாயலுக்கு நேராக அவர் நம்மை நடத்துகிறார் அல்லது அவர் நம்மை மாற்றுகிறார். அந்த சாயல் நமக்குள்ள உருவாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். நம்மளிடத்திலிருந்து எதை எடுக்கணும், நமக்கு எதை கொடுக்கணும் என்கிறதையெல்லாம் அவர் அறிந்து ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவத்திற்கு, ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புக்கு ஏற்றாற் போல ஒரு சில காரியங்களை அவங்களுக்குள்ள வைத்து இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ள பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் அது உதவி செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நம்முடைய சாயல் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு வரும்பொழுது தான் நம்ம பல சாயல்களை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். முதல்ல நிறைய பார்த்து கொண்டு வந்தோம். அதில் சில உவமைகளை அல்லது சில உருவங்களை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். நம்முடைய சாயல் எப்படி இருந்துன்னு சொன்னாக்கா, முதல்ல தங்கமாக மாறுவதற்கு முன்பாக அது எப்படி மண்ணில் அது இருக்கும்போது மதிப்பில்லாமல் இருக்கிறதோ அப்படி தான் நம்முடைய பழைய சாயல், அதாவது முந்தின ஆதாமுடைய சாயலாகிய நம்முடைய சாயல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மனுஷர்களால் மிதிப்படக்கூடிய ஒரு கல், அந்த கல்லுக்குள்ள எப்படி நாம் ஒரு சிற்பத்தை போல மறைந்து இருந்தோமோ அப்படித்தான் நம்முடைய சாயலும் மதிப்பில்லாத ஒரு சாயலாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் குயவனை போல களிமண்ணை எடுத்து, அந்த களிமண் தான் நம்முடைய பாத்திரமாக நம்முடைய சாயலாக இருக்கிறது என்பதாகவும், அதை அவர் வணைந்து கொள்ளும்போது அந்த களிமண்ணை எப்படி ஒரு அழகான பாத்திரமாக, கனமான ஒரு பாத்திரமாக மாறுகிறது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்முடைய சாயல் அது பரலோகம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாயல் அல்லது தேவனால் அங்கீகரிக்க முடியாத ஒரு சாயலாக இருக்கிறது என்பதையும், அந்த சாயல் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும் பொழுது பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சாயலாக, பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சாயலாக எப்படி மாறுகிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போது நம்முடைய சாயல் வேற எப்படி இருக்கிறது என்பதையும், அந்த சாயல் ஆவியானவர் வரும்போது எப்படி மாறுகிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எத்தனை பேர் நீங்கள் அந்த கம்பளி பூச்சி பார்த்து இருக்கிறீங்க? அந்த படத்தை ஃபஸ்ட்டு படத்தை போடுங்கம்மா, பாருங்க. இப்போ இது கம்பளி பூச்சி, இங்கிலீஷில் காட்டர் பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இந்த கம்பளி பூச்சி ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதுதான் கம்பளி பூச்சி. சரி, அடுத்தது ரெண்டாவது, இது ஒரு வகையான கம்பளி பூச்சி, ஆனால் இந்தியாவில் இதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம். இது இருக்குது பாருங்கள், இதுவும் கம்பளி பூச்சி. இது இங்கே யூரோப்பில், நம்ம ஃப்ரான்ஸில் இந்த கம்பளி பூச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மூணும் கம்பளி பூச்சி வகையை சேர்ந்தது ஒரு கம்பளி பூச்சி. இப்போ இந்த கம்பளி பூச்சி பார்க்கும்பொழுது யார் இதை எடுத்து முத்தம் கொடுக்க அல்லது யார் இதை அணைத்து கொள்ள அல்லது யார் இதை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொள்ள விரும்புவோம்? யாரும் விரும்ப மாட்டோம். இதை யாராவது ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் பார்ப்போமா? நானே நேற்று இன்டர்நெட்டில் ஒரு 10-15 வகையான கம்பளி பூச்சியை பார்த்துட்டேன். ஒரு மாதிரி உடம்புலாம் சிலுக்கிற மாதிரி இருந்தது. கம்பளி பூச்சி இப்படி தான் இருக்கும். இந்த கம்பளி பூச்சி நம்ம பார்க்கறதுக்கு அழகில்லாத ஒரு கம்பளி பூச்சாக அல்லது நம்மளால் ரசிக்க முடியாத ஒரு பூச்சாக, நம்மால் பக்கத்தில் இருந்து அதை எடுத்து நம்முடைய கரத்தில் வச்சு பார்த்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு பூச்சாக அது இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய சாயலும் இப்படி தான் இருக்கிறது. பரலோகத்தினால் நம்மை பார்த்து ரசிக்க முடியாத ஒரு சாயல், பிதாவாகிய தேவனால் நம்மை பார்த்து அங்கீகரிக்க முடியாத ஒரு சாயலில் இன்றைக்கு நாம் சொன்னால் ரசிக்கப்பட்டவங்கள, நான் சொன்னது உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் இப்படித்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த கம்பளி பூச்சியை போல் இருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது அந்த கம்பளி பூச்சி ஒரு கூடு ஒன்றை உருவாக்கும். கம்பளி கூடு என்று சொல்லுவாங்க. அந்த கம்பளி கூட்டுக்குள்ளார அந்த பூச்சி போய் ஒரு சில காலங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கும். அந்த ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு அதுக்குள்ளார ஒரு பூச்சி இருக்கிறதாகவோ அந்த பூச்சி உயிரோடு இருக்கிறதாகவோ எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் நமக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலம், அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கூட்டுக்குள்ளார அந்த கம்பளி பூச்சி இருக்கத்தான் வேணும். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும்போது அந்த கம்பளி பூச்சியினுடைய கூட்டுகள் திறக்கப்பட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி அது வெளியே வரும். ஒரு பட்டாம்பூச்சி அது பறந்து வரும்.
பறந்து வந்தோடனே அந்த பட்டாம்பூச்சியை யாரெல்லாம் ரசிக்காமல் இருக்க முடியும்? அந்த பட்டாம்பூச்சியை நம்ம ரசிப்போம். அதை நம்ம கையில் எடுத்து வச்சு பார்த்து அழகு பார்ப்போம். அதை நீங்கள் க்ளோஸ்அப்லாம் வச்சு ஜூம்லாம் வச்சு பார்த்து நீங்கள் அதை ரசிப்பீங்க. ஏன் ஒரு சிலர் அதை கொண்டு வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு கூட இருக்கிறது. ஆனால் இந்த பட்டாம்பூச்சி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்பளி பூச்சியாக இருந்தது. அப்போ எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அந்த கம்பளி பூச்சி இன்றைக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு காரணம் இடைப்பட்ட அந்த கம்பளி கூடு. அப்போ அந்த கூடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரணும், ஒரு பூச்சியினுடைய வாழ்க்கையில் வரணும். வரும்போது தான் எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு உருவமாக அது மாறுகிறது. அப்போ நம்முடைய பழைய சாயல் அந்த கம்பளி பூச்சியை போல எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சாயலாக இருந்தாலும் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மை பார்த்து வெறுக்காமல், ஆமேன், பார்த்தோம் உடைந்த பாத்திரம் என்று சொல்லி எவரையும் தள்ளாதபடிக்கு அதை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு தம்முடைய ஆவியானவரால் அந்த பூச்சியினுடைய மேல்புறம் மாத்திரமல்ல உள்புறத்தையும் அவர் மாற்றி வேறு ஒரு சாயலுக்கு அதை கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது தான் அது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, நமக்குள்ளார அந்த கம்பளி பூச்சியினுடைய சாயல், அதாவது முந்தின ஆதாமுடைய சாயல் வந்து தான் கொண்டு இருக்கிறது. நாம் அந்த சூழ்நிலைகளில் ஒரு கம்பளி கூட்டுக்குள்ளார போய் அடைக்கலும் புக வேண்டியது தேவையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் நாம் வெளியில் வரும்போது ஒரு பட்டாம்பூச்சியை போல் நம்ம பறப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல கம்பளி பூச்சியை போல இருக்கிறீங்க? எந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க, அல்லது மற்றவர்களால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்க, அல்லது மனுஷர்களுடைய கால்களால் நீங்கள் மிதிக்கப்படக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ அந்த கம்பளி பூச்சியே பாருங்களேன், அது நடந்து போய் நிற்கும்போது நம்ம கால் பார்த்தா சும்மா இருக்குமா? உடனே என்ன பண்ணுவோம்? போட்டு அதை நசுக்கிடுவோம். அதை விட அந்த கம்பளி பூச்சியை சாப்பிடக்கூடிய ஏதாவது விலங்குகள் பார்த்தா சாப்பிடும். அது இதையெல்லாம் மீறி தான் அந்த கம்பளி பூச்சி ஒரு நாளைக்கு பட்டாம்பூச்சியாக மாறப்போகுது. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நம்ம அவமானத்தினால, அல்லது இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஒரு நிந்தையினால் ஒரு அருவருக்கப்படத்தக்கவர்களாக, அல்லது மனுஷர்களால் மதிக்கப்படத்தக்கவர்களாக இல்லாமல் இருக்கிறோம், அல்லது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்களை இன்றைக்கு நம்மளால் செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனம் சொன்ன உடனே நீங்கள் அந்த எகிப்தை நினைக்காதீங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருப்போம், அல்லது எங்கோ ஒரு இடத்துல இருப்போம், அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருப்போம், அல்லது ஒரு வேலை ஸ்தலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விடுதலையாக செயல்பட முடியாதபடிக்கு நம்ம இருப்போம். கம்பளி பூச்சி நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு வந்துட முடியாது. யாராவது அதை நசுக்கி சாவடிச்சிடுவாங்க. அதையெல்லாம் மீறி தான் அவங்க உயிர் வாழ்ந்தாகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யாராவது நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கை இழந்துடாதீங்க. காரணம், தேவன் அந்த கம்பளி பூச்சி பட்டுப்பூச்சியாக மாறுவதற்காக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன் நல்லா. அந்த குறிப்பிட்ட கம்பளி கூட்டுக்குள்ளார தான் அந்த கம்பளி பூச்சியினுடைய மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு மகிமையான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அப்போ நீங்களும் நானும் ஒரு சில காலங்கள் மறைந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் நாம் அடைந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் நம்ம செயல்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலையில் நம்ம இருந்து தான் ஆகணும். அப்போ நாம் அந்த காலத்தில் அமைதியாக இருக்கும்போது தான் தேவன் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அல்லது அவர் விரும்புகிற அவருடைய சாயலின்படி உங்களையும் என்னையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படி வேதத்தில் கம்பளி பூச்சியை போல அருவறுக்கப்பட்டவன், எல்லாராலையும் மறக்கப்பட்டவன், எல்லாராலையும் மிதிக்கப்பட்டவன், ஏளனமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் ஒரு சில காலங்கள் அடைத்து வைத்து நாள் வந்தபோது அவனை பட்டாம்பூச்சியை போல சிறகடித்து பறக்க செய்தார். அந்த மனுஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். யாருங்க? யோசேப்பு. ஆமேன். யோசேப்பு. ஆமேன். அப்போ யோசேப்பு பாருங்களேன், யோசேப்பு வெளியில் இருந்த பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அதனால் அவனை சுற்றி இருந்தவர்கள் அவனை அருவருத்தார்கள், சுற்றி இருந்தவர்கள் அவனை வெறுத்தார்கள், சுற்றி இருந்தவர்கள் அவனை பகைத்தார்கள். அதனுடைய விளைவு நமக்கு தெரியும். அவனுடைய ஜீவனுக்கே அது ஆபத்தாக நேரிட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், அது முந்தின ஆதாமுடைய ஒரு சுபாவத்தினால அவன் நிரப்பப்பட்டவனாக அவன் இருந்தான்.
ஆனால் அந்த மனுஷனை தேவன் ஒரு சில காலங்கள் ஒரு கம்பளி கூட்டுக்கொள்ளார கொண்டு போய் வைத்து அவர் உருவாக்க வேண்டிய காரியங்களை உருவாக்கி அவன் மாற வேண்டிய பகுதிகளெல்லாம் மாற்றி நாள் வந்தபோது ஒரு பட்டாம்பூச்சியை போல அநேகரால் அலங்காரமாக பார்க்கக்கூடியவனாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியவனாக, அநேகர் அவனை பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அப்போ இன்றைக்கு கம்பளி பூச்சியாக நம்ம ஒருவேளை இருந்தாலும், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிற உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு கம்பளி புழுவாக அல்லது ஒரு கம்பளி பூச்சாக அல்லது மற்றவர்களால் கனம் இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் எப்படி பெற்றவர்களா? விலையேற பெற்றவர்கள். ஆமேன். காரணம், உங்களையும் என்னையும் வேதம் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லுவதற்கான காரணம், இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால உங்களையும் என்னையும் விலை கிரயமாய் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். அப்போ அந்த கம்பளி புழுவாக நான் ஒரு வேளை இன்றைக்கு நான் இருந்தாலும் தேவனுடைய கண் அந்த கம்பளி பூச்சியின் மேலே பட்டபடினால எனக்காக ஒரு கம்பளி கூடு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த கூட்டின் இடத்திற்கு நான் வந்து தான் ஆகணும், நான் சிறைப்படுத்தப்பட்டு தான் ஆகணும், நான் காத்து இருந்து தான் ஆகணும். அப்போ புழுவினுடைய நிலை அதுதான் ஆரம்ப கால யோசேப்பினுடைய ஒரு நிலை. ஆமேன். சங்கீதம் 22:6. Ils criaient à toi, ils étaient sauvés. Ils se confiaient en toi, ils n'étaient point confus. Amen. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 22:6, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். சங்கீதம் எழுதினது என்னவோ தாவீது தான். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளை தீர்க்க தரிசனமாக தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு அதை சாதகமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அவர் தாவீது கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், அவர் இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் அவர் பார்க்கும்போது இது ஒரு மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழலையே, ஒரு மண்புழுவை போல அல்லது ஒரு பூச்சை போல அல்லது ஒரு கம்பளி பூச்சை போல என்னுடைய வாழ்க்கை நிந்திக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, மனுஷனால் அவமதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதே என்று சொல்லி ஆதங்கப்பட்டவராக, அவர் தன்னைத்தானே வெறுத்தவராக, தன்னைத்தானே நொந்தவராக அவர் சொல்கிறாரு, நான் ஒரு புழு. இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கூட பாருங்களேன், அல்லது எங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளும் அவங்கள கேட்டிங்கன்னா, நான் ஒரு புழு, ஒரு பூச்சி, புசிய நீள், நான் ஒரு தூசி, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தன்னைத்தானே வெறுத்தவராக தாவீது சொல்கிறாரு, நான் ஒரு புழு. என்னை பார்க்கும்போது மனுஷனை பார்க்கக்கூடிய எந்த விதமான சாயலும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எந்த விதமான ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, அதனால் நான் மனுஷனால் அவமதிக்கப்படுகிறேன், நான் மனுஷனால நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்களேன். அப்போ தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை ஒரு புழுவோடு ஒரு கம்பளி பூச்சியோடு அவர் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான காரணம் தெரியுங்களா? அவருடைய வாழ்க்கையில் வந்த வேதனையும் நிந்தனையும் போராட்டமும் பாடுகளும் தான். ஆமேன். அப்போ இன்றைக்கு சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட ஒரு நிந்தனையில், அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில், அப்படிப்பட்ட ஒரு பாடுகளில் மனுஷன் உங்களை பார்க்கும்போதே மதிக்கலையா, நிந்திக்கிறாங்களா, அவமதிக்கிறாங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது நம்முடைய தாவீதுக்கு வந்த சூழ்நிலை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு வந்த சூழ்நிலை, வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்த சூழ்நிலை தான் எனக்கும் இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டுங்களேன். அப்போ இந்த சூழ்நிலையை தேவன் என்னை பார்த்து அப்படியே விட்டு போய்விட மாட்டார். என்னை அந்த சூழ்நிலையில இருந்து எடுத்து அவர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் என்னை வாழ வைக்கும்படிக்காக, எந்த இடத்துல நான் தள்ளப்பட்டனோ அதே இடத்துல என்னை எடுத்து உயர்த்தி வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த புழுவை பாருங்களேன், அந்த படத்தை போடுங்கம்மா, அந்த கம்பளி பூச்சியை பாருங்களேன். அந்த கம்பளி பூச்சி என்றைக்குமே வானத்தை பார்க்காது இல்லைங்களா? அந்த கம்பளி பூச்சி எப்போதுமே பறக்க முடியாது. அந்த கம்பளி பூச்சி எப்போதுமே அழகெல்லாம் இருக்கும். அந்த கம்பளி பூச்சி ஒரு அற்பமான ஜந்துவாக அது எண்ணப்படும். அந்த கம்பளி பூச்சி மண்ணில் ஊர்ந்து தான் அது போகணும். அந்த கம்பளி பூச்சிக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அந்த கம்பளி பூச்சியை யாருமே விரும்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க. அந்த கம்பளி பூச்சினால் யாருக்கும் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அந்த கம்பளி பூச்சியால் யாருக்கும் உதவி செய்யவும் முடியாது. அப்போ அந்த கம்பளி பூச்சி இன்றைக்கி யாருன்னு சொன்னால் இன்றைக்கி நாம தான். அப்போ நாம் இன்றைக்கி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், மற்றவர்களால் ஏளனமாக எண்ணப்படலாம். அந்த சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம்.
இப்போ அதே போல தான் யோசேப்பும் அந்த கம்பளி பூச்சியை போல ஆரம்ப காலகட்டத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தவனாக இருந்தான். பாருங்க, யோசேப்பு அவன் தன்னுடைய தகப்பனால மிகவும் அன்பு செய்யப்பட்டவன், தன்னுடைய தகப்பனால மிகவும் நேசிக்கப்பட்டவன். அநேக பிள்ளைகள் அவருக்கு இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட பிள்ளையின் மேலே தன்னுடைய அன்பையெல்லாம் அவர் ஊற்றி, தன்னுடைய ஆசையெல்லாம் ஊற்றி அந்த பிள்ளையை அவர் வளர்த்தவராகத்தான் இருந்தார். ஆனால் யோசேப்புக்கு அவங்களுடைய அண்ணன் மாருங்க 10 பேர், அவங்க எப்போதும் அவனை பகைத்து கொண்டு, எப்போதும் அவனை திட்டிக் கொண்டு, எப்போதும் அவனை குறை சொல்லி கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தார்கள். காரணம், ஒரு சில காரணங்களை மட்டும் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். அதன் மித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனம், ஒரு கனவு வருதான். அந்த கனவை கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்கிட்ட அவன் சொன்னானா. வசனம் சொல்லுது, அந்த கனவின் நிமித்தம் அவனை அவர்கள் என்ன பண்ணார்களாம், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் சொன்னா அதுக்கு முன்னாடி அவனை பகைத்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. காரணம், எப்போதும் அவன் தகப்பன் வீட்டில் இருக்கிறவனா இருக்கிறான், எப்போதும் அவன் அப்பா கூட இருக்கிறவனா இருக்கிறான். மாத்திரமல்ல, அவங்க அண்ணனுங்கெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க அண்ணனுங்க எங்கெங்கே போகிறாங்க, எங்கெங்கே வராங்க என்பதையெல்லாம் அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறவராக அவர் இருக்கிறார். ஒருவேளை அவருடைய எண்ணத்தில் என்ன தோன்றிருக்குன்னு சொன்னால், நம்ம அப்பா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும் என்பதற்காக தன்னுடைய மூத்த சகோதரர்கள் அத்தனை பேரும் செய்கிற தவறுகளை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட, மாத்திரமல்ல அவங்க அப்பா எல்லாரை விட இவன் அதிகமாக நேசித்தபடினால பல வர்ண அங்கியை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். அந்த பல வர்ண அங்கி என்பது ஒரு மதிப்பு மிக்க ஒரு அங்கி, ஒரு மதிப்பான அங்கி. ஆனால் இந்த அங்கியை போட்டு அவர் எங்கே போனாருன்னு வசனம் சொல்லுது. அந்த அங்கியை போட்டு எங்கே போனாராம், சகோதரர்கள் ஆடு மேய்க்கிற இடத்துக்கு அந்த அங்கியை போட்டுன்னு போயிருக்கிறான். இப்போ நான் கோட்டு போட்டுக்கின்னு இங்கே வரலாம், நான் கோட்டு போட்டுன்னு ஒரு பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கிறவங்ககிட்ட போய் அந்த கோட்டு போட்டு நிற்க முடியுமா? அவன் பார்த்தா என்ன சொல்லுவான், என் மேலே கோவம் வரும், என்னை பைத்தியம் நினைப்பான், அல்லது என் மேலே அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வரும். நான் என்னடா வேகாத வெயிலில் இப்படி உட்காந்துருக்கிறேன், இவர் கோட்டு போட்டுன்னு வராரான்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம். அப்போ இவங்கிட்ட என்ன சுபாவம் இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம யோசேப்பை குறித்து நல்ல காரியங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ளார ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சில தவறுகளை கொண்டு வந்து தகப்பன்கிட்ட சொல்லி கொடுக்குற அந்த காரியமே தமிழில் சொல்லுவாங்க கோழி மூட்டுகிற பழக்கம். அவங்ககிட்ட அது இருக்குது. இவனை விட பல வயது பெரியவங்க. முதல் மகன் பேர் என்னதுங்க, ரூபன். ரூபனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அப்பா வயசு கூட இருக்கலாம், அவ்வளோ பெரியவன் அவன். இப்போ அவர்களெல்லாம் செய்கிற தவறுகள், எங்கே போகிறாங்க, என்ன வந்தாங்க, என்ன பண்ணுறாங்க, ஆடை எங்கே விற்கிறாங்க, யார்கிட்ட பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட அப்படி சொல்லுறது. அது கோழி முட்டுறது, அல்லது தமிழில் வேற ஒரு வார்த்தைக்கு இரண்டங்கம் பண்ணுகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வேலையை அவர் செய்கிறார். மாத்திரமல்ல, அவங்க அப்பா ஏதோ அவன் மேலே அன்பாக ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சி கொடுத்தாரு. அதை நீ வீட்டில் போட்டுக்கோ, அல்லது உங்கள் ஊருக்குள்ளே சுற்றி காட்டினாரு. உங்கள் அண்ணனுங்க கஷ்டப்பட்டு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு நீ இந்த பல வர்ண அங்கேயே கொண்டு போய் நீ காட்டுறேன்னு சொன்னால் அவங்க உன்னை அன்பு செய்வாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை, அது என்னது பாரு, எங்கள் அப்பா உங்கள் எல்லாரை விடவும் என்னை ரொம்ப அதிகமாக அன்பு செய்கிறாரு, அதனால் நான் வீட்டில் உட்காந்து ஜாலியாக இருக்கிறேன், நீங்கள்லாம் வெயிலில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது எதை குறிக்குது? அவனுக்குள்ளே இருக்கிற பெருமை. ஆமாம், அவர்களுக்கு எரிச்சல் உண்டாங்க. யோசேப்புக்குள்ளார ஒரு வகையான பெருமை. உங்களை விட எங்கள் அப்பா என்னை ரொம்ப அன்பு செய்கிறாரு பாரு, அதனால தான் உங்களை ஆடு மேய்க்க விட்டுட்டாரு, என்னை கொண்டாந்து ராஜா மாதிரி வீட்டில் வச்சுருக்கிறாரு. ரெண்டாவது, நான் உங்களை வேவு பார்க்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிவிடுவேன், எச்சரிக்கையாக இருங்க, இப்படிலாம் அவருங்க சொல்ல வேண்டியது. இப்போ இந்த மாதிரியான பழக்கம் அவருக்குள்ளே இருக்கிறது. இப்போ ஒரு கனவு வர கண்டுட்டார். இப்போ அந்த கனவை கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ கனவுக்காக இவர்கள் அவனை பகைக்கலை, ஆனால் அந்த கனவை அவன் எப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வசனம் எடுத்துங்களேன். 37வது அதிகாரம் ஆதியாகமம் 37 அந்த கனவை அவன் சொல்லிட்டு சொல்றான். 6வது வசனம் வாசிங்க. அவன் அவர் பாருங்க என்ன சொல்றாரு. யாரு கண்ட சொப்பனத்தை? நான் கண்ட சொப்பனத்தை நீங்க கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமீன். அப்ப இங்க அவங்கள வந்து இவர் கட்டாயப்படுத்துகிறார், நிர்பந்தம் பண்ணுகிறார். தனக்கு ஒரு கனவு வந்து விட்டதாக, அந்த கனவை நீங்கள் எல்லாம் கேட்டுத்தான் ஆகணும். ஏன்? இவர் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை, அப்பாவால் அன்பு செய்யப்படக்கூடிய ஒரு பிள்ளை, அப்பாவால் ஒரு கனமிக்கவனாக இருக்கிறான். அப்பா வந்து இவனை அனுப்பி அவங்க அண்ணனுங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிந்து கொள்கிறவனாக இருக்கிறான். அதனால் இவருக்குள்ளார ஒரு சின்ன பெருமை வந்துருச்சு, ஒரு சின்ன மேட்டிமை வந்துருச்சு.
இப்போ இந்த கனவை அவன் சொல்கிறான். இப்போ வசனம் சொல்லுது ரோமர் 12:2. ரோமா தூஸ் து சீக்கிரம் வாசிங்க. Ne vous conformez pas au siècle présent, mais soyez transformés par le renouvellement et l'intelligence afin que vous discerniez à quel point elle est la volonté de Dieu, ce qui est bon et ce qui est agréable et parfait. Amen. ஆமாம், வசனம் சொல்லுது பாருங்களா, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் முதல்ல தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்து அறிந்து அதனால் உங்களுடைய மனதை புதிதாக்கி மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ யோசேப்பினுடைய அப்பா யாருங்க? யாக்கோபு. யாக்கோபு யோசேப்பை அன்பு செய்ததுக்கான பிரதானமான காரணம் என்னதுங்க? காரணம் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் நேசித்த தான் லவ் பண்ணின ஒரு பெண்ணு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான். யாக்கோபு முதல்ல லவ் பண்ணது யாருங்க? விரும்பினது யாருங்க? ராக்கேல. அப்போ அந்த ராக்கேலுக்கு பிள்ளை இல்லாமல் தேவன் சொல்கிறார், வசனம் சொல்லுது கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சி வைத்திருந்தான்னு சொல்லி பல காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தையை பெற்றபடினால யோசேப் மேலே அன்பு வைக்கிறாரு யாக்கோபு. ஏதோ யோசேப்பு நல்லவனாக இருந்தான் என்பதற்காக இல்லை, யோசேப்பு நல்ல காரியங்களை செய்கிறான் என்பதற்காக இல்லை. இந்த பிள்ளை என்னுடைய நேசத்துக்குரியவளுடைய பிள்ளை, என்னுடைய பாசத்துக்குரியவளுடைய பிள்ளை என்பதற்காக இந்த பிள்ளையின் மேலே இவர் அன்பு வைத்தார். இந்த அன்பை இவர் மால்திரைத்து தவறாக அந்த அன்பை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். இப்போ அவர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இவரே மற்ற எல்லா காரியங்களையும் கொண்டு போய் தகப்பனிடத்தில் சொல்லி அன்பை பெற்றுக்கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, உன் மேலே உன் தகப்பன் அன்பு பாராட்டுறார, அந்த அன்புக்கு காரணம் உன்னுடைய நீதி இல்லை, அந்த அன்புக்கு காரணம் நீ கிடையாது, அந்த அன்புக்கு காரணம் உன்னுடைய கிரியைகள் கிடையாது, மாறா அது உன்னுடைய தாயினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பை உன் தகப்பன் உணர்ந்து உன் மேலே அன்பு வைத்திருக்கிறான். அதை நீ முதல்ல அறிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உனக்கு ஒரு நன்மை உண்டாகும்படிக்காக தேவன் உனக்கு ஒரு நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கிறாரு, அதை நீ அறிஞ்சிக்கணும். உனக்கு மேலே இருக்கிற சகோதரர்களை நீ மதிக்க கற்றுக்கொள்ளணும், உனக்கு மேலே இருக்கிற பெரியவர்களுக்கு நீ கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். இதையெல்லாம் தெரியாமல் அவன் மனதை மறுரூபமாக்காமல் புதிதாக்காமல் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய சகோதரர்களை குறித்து மற்ற காரியங்களை குறித்து தன்னுடைய அப்பாவின் இடத்துல போய் சொல்லுகிறவனாக அவன் இருக்கிறான். நம்ம வீட்டில் கூட பாருங்களேன், ஒரு 4-5 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைங்களை குறித்து குறை சொல்லிக்கினே இருக்கும், அந்த புள்ளி கிளினே இருக்கும், அந்த பிள்ளைனுடைய பொருளெல்லாம் பறிச்சிக்கும். அது இயற்கையாக நம்ம யாரும் அந்த பிள்ளைங்களை அப்படி சொல்லிக் கொடுத்து அது இயற்கையாக அப்படி வந்துடும் இல்லைங்களா? அதே போல தான் அந்த யோசேப்புக்கு வந்தது. இப்போது அந்த யோசேப்பு மறுபிறப்பு அடையாத, மறுரூபம் அடையாத ஒரு இருதயத்தோடு அவன் முந்தின சாயலோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்போ அந்த முந்தின சாயலோடு கூட அவன் இருந்தபடினால அவன் அந்த புழுவை போல கனவீனமாக கருதப்பட்டான், மதிப்பில்லாதவனாக கருதப்பட்டான். அவன் பார்த்த உடனே அவங்க சகோதரர்களுடைய எண்ணத்தில் பெரிய எரிச்சல், பெரிய கோபம், அவனை திட்டி தீக்கிறதுலே அவனுடைய வேலை இருந்ததாக இருக்கிறது. இப்போ அப்படி இருந்த ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் சில சூழ்நிலைகளை அவர் அனுமதிக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அந்த புழு ஒரு நாள் அழிந்து தான் போகணும், அதனுடைய சரீரம் ஒரு நாளைக்கு சிதைந்து தான் போகணும், அது வெளியே வரும்போது வேறு ஒரு ரூபத்தில் வந்து தான் ஆகணும். அதுக்கு ஒரு சில காலங்கள் அந்த புழுவுக்கு இருந்து தான் ஆகணும். ஆனால் இந்த யோசேப்புக்குள்ளார் ஒரு சில சுபாவங்கள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கடந்து பார்த்துன்னு வருவோம். இப்போ பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், அவனுக்குள்ளார அந்த பெருமை எப்படி வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் என்னை வணங்குவீங்க, அந்த 7ஆம் வசனத்தில் சொல்கிறோம், நீங்கள் எல்லாரும் என்ன வணங்குவீங்க அப்படின்னு சொல்கிறான். கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு 5 புள்ள இருக்குது, அந்த கடைசி புள்ள வந்து 4 அண்ணன் தம்பிங்களையும் பார்த்து நீங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து நீங்கள் என்ன வணங்குவீங்கடா அப்படின்னு சொன்னால் எல்லா அண்ணனுங்களும் எச்செல்லாம் ஐயோ நீ ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிக்கிறியே, ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லியிருக்கிறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சுவோமா? கொஞ்ச மாட்டோம். என்னடா நீ முளைச்சி 3 இடம் இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ திமிரு உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா? எந்த ஆளுகிட்ட போய் நீ கற்றுன்னு வந்த? நீ கூடுவார் சரியில்லை, உனக்கு உன் நண்பர்கள் சரியில்லை, உன் பேச்செல்லாம் சரியில்லை, உன் வாயெல்லாம் உடச்சிடுவேன் சொல்லுவோம்னா நம்ம. அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் என்ன வணங்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது பெருமை அல்லது ஒரு மேட்டிமை. ஏன் எங்கள் அப்பா என்னை ரொம்ப அன்பு செய்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறாரு, என் மேலே அவங்க எல்லாரும் விட அதையும் பாச வச்சுக்கிறாரு, அதனால் இந்த கனவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, கேட்டு நீங்கள் எல்லாரும் என்னை வணங்கணும். ஆமென். அப்போது அந்த கனவை அவன் சொன்னதுனால கிடையாது, சொன்ன விதத்தினால
சொன்ன விதத்தினால அவன் மேலே அவர்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஆமென். அவனுடைய இருதயத்தில் அந்த கனவு வந்தபோது அவனுடைய இருதயத்தில் வைத்து அந்த கனவுக்காக ஜெபித்து தேவனிடத்தில் அதனுடைய விளக்கத்தை கேட்டு முதல்ல தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் அதை தாழ்மையாய் சொல்லியிருக்க வேண்டிய ஒரு மனுஷன். இவர் கனவு வந்தவனே இவரா சில கனவை கொண்டு போய் இவரா அதுக்கு எக்ஸ்பிளிகேஷன் கொடுத்து கனவை தேவனு கொடுத்துட்டு அவங்க தம்பிக்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்ல சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. கனவு கொடுத்தது தேவன், காரியம் வாய்க்க பண்ணுகிறவன் தேவன். நீ என்ன இதில் முந்திரி கொட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் நடந்துட்டான். அவசரப்பட்டுட்டு போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய சகோதரத்தில் அவன் சொல்கிறான். இப்போ 9வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். போதும் பாருங்க, ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை கண்டு அதை போய் அவங்க அண்ணனுங்கிட்ட சொன்னபோது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த கனவை அவனுங்க மதித்த மாதிரி இல்லை. அந்த கனவை குறித்து நீ சொல்கிற கருத்தை அவங்க கேட்ட மாதிரி இல்லை. இப்போ இவர் மறுபடியும் ஒரு கனவு கண்டு என்ன பண்ணியிருக்கணும்? அமைதியாக வீட்டில் உட்காந்து இருக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும். முதல் கனவுக்கு நான் நல்ல கனவு தானே சொன்னேன், ஆண்டவர் கொடுத்த கனவை பற்றி தான் நான் சொன்னேன். ஏன் என்னுடைய சகோதரர்கள் என்னை மதிக்கலை, ஏன் எனக்கு அதுக்கு செவி சாய்க்கலை, ஏன் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல என்பதை இவர் அனலைஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த துருதுரு வாழ்த்தனமாக பண்ணியிருக்க மாட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு வாசிங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. அதை கேட்டுட்டு படிங்க. இதை அவன் தகப்பனும் தன் சகோதரர்களுக்கு சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கோவப்பட்டது அண்ணனுங்க கேட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவே கோவப்படுறாரு. எந்த அப்பா அன்பாக இருந்தாரோ, எந்த அப்பா பாசமாக இருந்தாரோ, எந்த அப்பா பல வாரம் அங்கெல்லாம் தயாரித்து கொடுத்தாரோ அவர் சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ ஒரு திமிருன்னு சொன்னால் நானும் உங்கள் அம்மா உன் காலில் தரையில் உழுந்து உன்னை வணங்கும் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, 11வது வசனம், அவன் சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். நார்மல் தானே? எந்த அப்பா அம்மா கனவீனம் அடையிறத பிள்ளைங்க பார்த்து உட்காந்துருக்காது இல்லை. சேஷ்ட புத்திரனுங்கிறாரு ரூபன், அவருக்கு திடீர்னு கோவம் வந்துட்டு இருக்கோம், மீசெல்லாம் முறுக்கி நின்றுருப்பார். அப்படி தானுங்களே? அப்போ இன்றைக்கி கூட பாருங்களேன், அந்த பெருமையினால் யோசேப்புக்குள்ளே இருந்தது. ஆனால் சொப்பனம் கொடுத்தது யாருங்க? தேவன் கொடுத்தார். 2 சொப்பனத்தையும் தேவன் தான் கொடுத்தார். அது அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற சித்தம், அவனுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம். யாருக்காகன்னு சொன்னால் யோசேப்புக்காக மட்டும்தான் அந்த திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை இவர் வெளியே கொண்டு போய் உடச்சி போடுறாரு. இந்த திட்டத்தை இவர் கொண்டு போய் வெளியில் பிரபலப்படுத்துகிறார். இந்த திட்டத்தை வெளியே கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த திட்டத்தை உடச்சி போடுறார். தேவன் ஒரு சில திட்டங்களை கொடுத்து அதை நம்முடைய மனதில் வைத்து, வசனம் சொல்லுது, மரியாதை பற்றி சொல்லும்போது கபிரியேல் வானதூதன் சொல்லிட்டு போன பிறகு இந்த அம்மா ஊராக போய் தம்பட்டம் அடிக்கலை. வசனம் சொல்லி இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதைத்தான் யோசேப்பு செஞ்சுருக்கணும். யோசேப்பு செய்யலை. அப்போ யோசேப்பு சுயத்தினால செயல்படுறான், மாமிச கிரியனால அவன் செயல்படுகிறவனாக அவன் இருக்கிறான். இந்த கம்பளி பூச்சியை போல. கம்பளி பூச்சி மண்ணில் தான் இருக்குது, மண்ணுக்கூடிய சுபாவத்தோடு அது இருக்கிறது. இதனால் தகப்பனுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான், தாயினுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான், கூட பிறந்த சகோதரனுடைய வெறுப்பை அவன் சம்பாதிக்கிறவனாக அவன் இருக்கிறான். 1 பேதுரு 5:5 சொல்லுது, வாசிங்க. 1 பேதுரு 5:5. அதன்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்க எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையும் அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாலிபரே அப்படின்னு நீங்க ஆரம்பிக்குது. அப்ப இங்க யாருங்க? யோசேப்பு வாலிபர். அவர் மூப்பருக்கு கீழ்ப்படியல, மற்றவர்களுக்கு கீழ்ப்படியல, பெருமைய விடல, தாழ்மையா இருக்க கத்துக்கல. அதனால வசனம் சொல்லுது, மனுஷன் எதிர்த்து நிற்பான்னு சொல்லல. யார் எதிர்த்து நிற்பாரா? தேவன் உங்களையும் என்ன எதிர்த்தாருன்னா யாருக்கு நீங்க அடையாளம், யாருக்கிட்ட போய் நீங்க அடைக்கலம் தேடி போவீங்க? உங்களையும் என்னையும் தேவன் எதிர்த்து நின்றாருன்னா நமக்கு அடைக்கலம் வேற யாரும் இல்லை. அப்ப இங்க வசனம் சொல்லுது, யோசேப்பை எதிர்த்து நின்னது சகோதரர் கிடையாது, யோசேப்பை எதிர்த்து நின்னது அங்க அப்பா கிடையாது, மாற வசனம் சொல்லுது தேவனே. அப்ப இன்றைக்கும் நமக்குள்ளார நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த பழைய மாம்ச கிரியைகளில் ஒரு கிரியை தான் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுபாவம்.
அப்போ அந்த சுபாவத்தினால இவன் இருக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அதனால் பாருங்க, யாக்கோபு அவனை கடிந்து கொள்கிறார். அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுக்கிறாங்க. அவனுடைய செயல்களை பார்த்து அவன் மேலே பொறாமைப்படுகிறாங்க. அவன் ஒரு புழுவை போல எல்லாராலையும் அவமதிக்கப்பட்டவனாக, எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அவன் போனாலே எங்கடா இவன் வந்துட்டான், எப்படா இவன் ஒழிவான் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறவர்களாக அந்த குடும்பத்தார் எல்லாரும் மாறிட்டாங்க. எந்த குடும்பம் யோசேப்பினுடைய பிறப்பை கொண்டாடினார்களோ அந்த குடும்பம் ஏன்டா அவன் இன்னைக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி போனது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஏன்டா இந்த ஆள் வந்தான், அவன் எப்படித்தான் இப்படி ஆனா, ஏதோ நம்மளை பார்த்து சொல்றாங்க தானுங்களே. அப்படித்தான் யோசேப்புனுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனா அந்த கம்பளி பூச்சியினுடைய அவமானத்தை தேவன் நிரந்தரமாய் வைக்காமல் அதற்காக ஒரு கம்பளி கூட்டை ஆயத்தப்படுத்தி அந்த கூட்டுக்குள்ள அந்த கம்பளி பூச்சி போக ஒரு நேரத்தை உருவாக்கினதை போல யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு சொப்பனம், தேவனுடைய மகத்துவமான ஒரு சொப்பனம், எந்த மனுஷனுக்கும் விடை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஆசீர்வாதங்கள் புதைந்திருக்கக்கூடிய ஒரு சொப்பனத்தை இவன் இப்படி திருதிப்புன்னு ஓடி போய் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டானே, அதனால இவனுக்கு இந்த சொப்பனத்தை நம்ம நிறைவேற்றக்கூடாது என்பதாக தேவன் நினைக்காம அவனுக்கு ஒரு கம்பளி கூடு அனுபவத்தை அவனுக்கு வைக்கிறார். அவன் மண்ணோடு ஒட்டி ஊர்ந்து கொண்டிருந்த அந்த கம்பளி பூச்சி நீங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் மரத்துல ஒரு கூட்டுக்குள்ள இருக்கும். இங்க இருந்த கம்பளி பூச்சி எப்படிடா அங்க போனது தெரியாது, எப்படிடா அந்த கூட்டை கட்டுனது தெரியாது, அந்த கூட்டுக்குள்ள போய் கம்ப்ளீட்டா எப்படி மூடிடுச்சு நமக்கு தெரியாது. இன்னும் ஒன்று கேட்டிங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிறது ரோட்டில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு கம்பளி பூச்சி தான் என்று கூட நமக்கு தெரியாது. யோசேப்பை அப்படி தெரியாத ஒரு சில காரியங்களுக்குள்ளார அவனை நடத்தும்படிக்காக தேவன் பார்க்கிறார். ஆமென். இப்போ அந்த கம்பளி கூட்டுக்குள்ளார அந்த பூச்சி இருக்கும்பொழுது வெளியில இருக்கிற நாம கூட யோசிப்போம், அது என்னது, அது ஏதோ ஒட்டடை இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ள ஒரு கம்பளி பூச்சி இருக்குதா, சரி அதுக்குள்ள போய் ஒரு கம்பளி பூச்சி இருந்தா கூட அது இப்போ உயிரா இருக்குமா, அது செத்து கூட போயிட்டு இருக்குமே, இல்லை அந்த கம்பளி பூச்சி அதுக்குள்ளே ஏன் போச்சு, அங்கே என்ன செஞ்சுன்னு இருக்குது, இந்த அந்த கம்பளி பூச்சிக்கு வேணாத்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறது என்பதாக நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த கம்பளி பூச்சி ரோட்லையாவது எங்கன்னா ஓடிக்கொண்டு இருந்துச்சு, இனி அதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிற அந்த காலம் பாருங்க, அந்த காலம்தான் கம்பளி பூச்சிக்குள்ளார ஏதோ ஒன்று உருவாகுது, ஏதோ ஒன்று உருவாகி இருக்குது. அழிய வேண்டியது அழியுது, உருவாக வேண்டியது உருவாகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அழிய வேண்டியது அழியணும், உருவாக வேண்டியது உருவாகணும் என்பதற்காக தேவன் ஒரு கம்பளி கூட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை. கம்பளி பூச்சி இங்க இருக்கும், ஆனா கூடு அங்கே இருக்காது. கூடு எங்க இருக்கும், எட்ட இருக்கும். அப்படித்தான் யோசேப்புக்கு தேவன் ஒரு கம்பளி கூட்டை எட்ட உருவாக்கல, கண்ணு கெட்டாத தூரத்துல அவர் உருவாக்கிட்டாரு. இப்ப நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், நான் வசனங்களை வாசிக்கல. ஆதியாகமம் 37:28 இவர் இப்படி ஓயாம அவங்க அப்பா கிட்ட போய் இவனுடைய சிலுமிஷத்தெல்லாம் போய் சொல்லினுக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதில் அந்த பலவர்ணம் அங்கேயே போட்டுன்னு போய் ரொம்ப வித்தெல்லாம் காட்டியிருந்தார் அவங்க கிட்ட. சும்மா போய் போட்டுன்னு போயிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க முன்னாடி போய் டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறாரு அவர். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபம் வந்து நான் என்ன சொல்கிறேன், அந்த கோபம் அடித்து போட்டுடலான்றது கூட கிடையாது, உயிரை எடுத்துணுவான்கின்ற அளவுக்கு அந்த கோபம் இவன் மேலே வந்ததுன்னு சொன்னால், இவன் சேட்டைங்க லேசுப்பட்ட சேட்டை கிடையாது. ஒருத்தனை அடித்து சாகடிக்கிற அளவுக்கு ஒருத்தன் மேலே வெறுப்பு எப்படி வரும், தீராத பகை, தீராத கோபம், எரிச்சலுடைய உச்சம், கோபத்தினுடைய உச்சம். அதுக்கு அந்த சகோதரர் நம்ம என்னமோ அந்த சகோதரர்கள் கெட்டவர்களாகத்தான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது நினைக்கிறோம். இவன் என்ன பண்ணான், ஆமாம், ஒரு பந்தை நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அந்த வேகத்துக்கு பந்து உங்கள்கிட்ட திரும்ப வரும். நீங்கள் பந்து வந்த வேகத்தை மட்டும் பார்த்து பிரமிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அடித்த வேகத்தை பார்க்கல. அதே போல் இங்கே இவன் அந்த சகோதரர்களை எந்த அளவுக்கு டெம்டேஷன் பண்ணியிருப்பான், எந்த அளவுக்கு ஆத்தத்தை மூட்டியிருப்பான், எந்த அளவுக்கு கோவத்தை மூட்டியிருப்பான், எந்த அளவுக்கு அவங்க கிட்ட போய் ஒரு டான்ஸ்லாம் ஆடி நல்லா எவ்வளோ வெறுப்பு ஏற்றிருந்தா உச்சத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு இவனை இன்னைக்கு ஒழிச்சு கட்டினான்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஒழிச்சு கட்டிட்டு மாட்டம் கிடையாது, ஒழிச்சு கட்டிட்டு இவனுக்கு டூப்ளிகேட் ரத்தத்தையும் உருவாக்குறாங்க, இவனுடைய ஜீனையே மாத்துறாங்க, ரத்தத்தை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. ஆமீன். இல்லை அப்போ இதையெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் இவன் மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு நல்லவன் இருந்தான்,
அவனை சொன்னா இவனை சாகடிக்காதடா, இவனை வித்து போட்டுடலாம், இவன் கண்ணு கெட்டாத தூரத்தில் எங்கன்னா போயிட்டு எங்கேயாவது இருந்துக்கிட்டோம், நம்மளுடைய சந்ததிக்கு அவன் சந்ததிக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தவன் நல்லவன் ஆலோசனை கொடுத்தான். அந்த நல்லவன் பேர் என்னதுங்க? யூதா. கொடுத்தாருங்களா? கொடுத்துட்டாரு, வித்துட்டாங்க. இப்போ இவர் அந்த சொப்பனத்தை கண்ட மாத்திரத்தில் இவருடைய சிந்தனை என்ன வந்துச்சுன்னு சொன்னால், தேவன் என்னை ஒரு நாளைக்கு உயர்த்துவார், தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார், என்னுடைய எல்லாரை பார்க்கலாம் என்னை அவர் உயர்த்துவார் என்று சொல்லி அவனுக்குள்ள அந்த வந்த பெருமையினுடைய உச்சம் என்னன்னா, இன்னைக்கு அவன் அடிமையா போய்கொண்டு இருக்கிறான். அவனுடைய பெருமை, அவனுடைய மேட்டிமை அது உடைய ஆரம்பிக்குது. அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க, குழியில், தண்ணி இல்லாத குழியில் கத்துறான். அப்போ தான் அண்ணனுடைய அருமை அவனுக்கு தெரியுது. அண்ணா என்னை காப்பாற்றுங்க, அண்ணா என்னை காப்பாற்றுங்க, கத்துறான், கூறான். நீ அன்னைக்கு அந்த அண்ணனுங்களுக்காக நீ சப்போர்ட்டாக இருந்திருந்தா, அந்த அண்ணனுங்களுக்கு நீ பாதுகாப்பாக இருந்திருந்தா, அவங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீ முயற்சி செஞ்சிருந்தா உனக்கு இந்த குழி வந்து இருக்காது. ஆனால் இந்த குழியை தேவன் அனுமதிக்கிறார். காரணம், அந்த குழியில் நீ விழுந்தால் ஒழிய உன்னுடைய பெருமை உன்னை விட்டு போகாது. சொப்பனத்தை தேவனுக்கு கொடுத்துட்டாரு, அதை நிச்சயமாக எனக்கு செய்வார் என்று சொல்லி ரொம்ப திமிரா தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்னாடி நின்று பேசின அந்த யோசேப்பு தன்னுடைய திமிருத்தனம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய மேட்டிமை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு கத்துறான், கூறான், அழுகுறான். கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இப்போ அடிமையா போயின்னுக்கிறேன். சரி, அடிமையாக தான் போனார். போனால் அந்த தேசத்துலையாவது கொஞ்சம் சமாதானமாக ஏதோ நிம்மதியாக வாழலான்னு சொல்லி பார்த்தா, நேராக தேவன் ஒரு கம்பளி கூட்டை உருவாக்குறாரு. அந்த கம்பளி கூடு தான் போத்திபாருடைய அரண்மனை அல்லது வீடு. அங்கே போன உடனே அந்த கூட்டுக்குள்ளே அவர் மறைஞ்சின்னு இருக்கும்போது அந்த கூட்டை கிழிச்சு வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரியம் வருது, ஒரு பாவம் வருது. அது அந்த கூட்டுக்குள்ளே குத்தினே இருக்குது. நீங்கள் பாருங்கள், கம்பளி பூச்சி உள்ளே போயிட்ட உடனே நீங்கள் மறுநாள்லேருந்து குத்தினே இருங்களேன், கம்பளி பூச்சி என்ன பண்ணிடும்? செத்து போயிடும். இப்போ அந்த கூட்டுக்குள்ளார போயிட்டாரு, போன உடனே இவரை வந்து குத்துது. யார் வந்து குத்துது? போத்திபாருடைய மனைவி வந்து குத்துது. இவர் அந்த கூட்டுக்குள்ளே இருக்குது, அவருக்கு முடியல. ஆண்டவர் அந்த கூட்டுக்குள்ளே ஒன்று அனுமதிச்சிருக்கிறார், நீ என்ன வந்தாலும் அங்கே தான் இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, அது யாரும் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு சரி என்ன தான் வெளியே நடக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு கூட்டை விட்டு கம்பளி பூச்சி வெளியே வந்தார், நசிட்டான். இப்போ இவர் அங்கேருந்து வெளியே வந்தோன்னே இவர் மேலே பொய் குற்றச்சாட்டை சொல்லி மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பளி கூட்டை உருவாக்கி வைக்கிறாரு. நம்ம ஆண்டவர் நல்லவர், ஆமென். திட்டமும் நோக்கமும் மாறாது, அவர் அழைத்த அழைப்பு மாறாது, கிருபை வரங்கள் மாறாது. கரைகளை தட்டுங்களேன். தேவனுக்கு விசுவாசமா இருந்தான். வசனம் சொல்லுது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்துமா அவனுடைய வாழ்க்கையில கம்பளி கூட்டு கிழிஞ்சது. கர்த்தர் அவன் கூட இருந்தா கம்பளி கூட்டை குத்துறதுக்கு அனுமதித்தாரு. அப்ப இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போதே நமக்கு இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த போராட்டங்கள், இந்த பொல்லாப்புகள் எல்லாம் வருதுக்கு காரணம் தெரியுங்களா? நான் வந்து ஆமா அது அழியணும். அதுக்கு ஆண்டவர் பல கூட்டுகளை உருவாக்குறாரு. போத்திபாருடைய கூட்டு அங்க வந்து உனக்கு குத்துனவனே வெளியே வந்துட்டார். இப்ப சிறைக்கு கொண்டு போயிட்டார். அங்க போயிட்டு கூட சும்மா இருந்திருக்கலாம். இவர் அங்க போனார் தானே, அனுப்புனது தேவன் தானே, சும்மா இருக்க வேண்டியதானே. எவனோ கனவு கண்டுனுக்குறான், அந்த கனவுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுக்கு அர்த்தம் சொல்றாரு. ஒருத்தன் நம்மள மாரி பழுத்தாங்க, நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கிறீங்க, நான் உங்களுக்கு கையாக இருப்பேன் காலாக இருப்பேன், நான் உங்களுக்கு அப்படியாக இப்படியாகன்னு சொல்லிட்டு இவன் ராஜா கிட்ட போனோடனே இவனை மறந்துட்டான். இப்போ அந்த கம்பளி கூட்டை ஆண்டவர் அனுமதிக்கும் போது நீ இப்போ கம்முன்னு இருக்கணும். இப்போ அவர் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. சொல்கிறாரு, நீ வரும்போது என்ன நினச்சிக்கோ, உன்னை சொன்னார் ஆண்டவர், கம்பளி பூச்சி எப்போ வெளியே வரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வெளியே இருந்து கிழிப்பார். இவர் என்ன பண்ணார், அந்த 2 பேரில் ஒருத்தனை கிழிக்க சொன்னார்ல, ஏன்னா ஒருத்தன் கிழிச்சிட்டான், செத்து போயிட்டான். இவனை கிழிக்க சொன்னார், இவன் போய் மறந்துட்டான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண, மறுபடியும் ஒரு கம்பளி கூட்டம் உருவாக்கணும். நம்ம ஆண்டவர் பாருங்கள், சும்மாவே இருக்க மாட்டுறாரு, அவர் இருக்க விட மாட்டேன்றோம். நாமளா ஒரு காரியத்தை போட்டு உடைச்சிட்டு இப்போ ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு சொல்லி குறை சொல்லிருக்கிறோம். இப்போ இவர் போய் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறாரு இல்லை? அப்போ அந்த கம்பளி பூச்சி உள்ளே இருக்கும்போது அதுக்கு இப்படி தான் ஒரு யோசனை வரும். நம்ம வெளியே ஏதோ கொஞ்சம் சுதந்திரமாக இருந்தோம், எப்படியும் அப்படி இப்படின்னு போய் தலையை தூக்கிக்காது பார்த்தோம். 4 பேர் நம்ம சின்ன பிள்ளைங்க பார்த்து பயந்தாவது ஓடிச்சு. இன்னும் 4 சுற்றில் இருக்கிற இன்னும் அடைக்கப்பட்ட ஒரு கூட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோமே, நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, மூச்சு விடுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா? ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம் இல்லை, யாருடைய உதவியும் இல்லாத ஒரு இடம்,
வெளியால் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு இடம், வெளியே தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கம்பளி பூச்சி இப்படி தான் நினைக்கும், எனக்கு என்ன தான் ஆச்சு, என் வாழ்க்கை என்ன தான் ஆகும், நான் இதுலேருந்து எப்படி தான் வெளியே வர முடியும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த கம்பளி பூச்சி நினைத்து கொண்டு இருக்கும். வசனம் சொல்லும் போது, யோசேப்பை குறித்து சொல்லும் போது, அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று சொல்லி. ஆனால் அந்த காரிய சித்தியெல்லாம் தேவனுக்கு முன்பாக எடுபடலை. தேவன் வச்ச கம்பளி கூட்டுக்கு முன்பாக இவர் காரிய சித்தி உள்ள அந்த வேலையெல்லாம் ஒன்றும் நடக்கலை பாருங்க. அப்பாவை ஏமாத்தினாரு, இல்லை அண்ணன்களை வெறுப்பேற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. தேவன் இடத்துல அவருடைய பாச்சா பலிக்கலை பாருங்க. காரிய சித்தி உள்ளவர் தான், ஆனால் இங்கே ஒரு சித்தியும் அவருக்கு நடக்கலை. இருளான ஒரு சூழ்நிலை அவன் இருக்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 33:20 எடுக்க வேணாம், வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் வாசிங்க. அங்கே அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவன் போயிட்டான். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் பார்ப்போம் அந்த கம்பளி கூடு. நம்ம இந்தியாவில் நிறைய நம்ம பார்ப்போம், இங்கே ஃப்ரான்ஸில் அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் நானே நிறைய அதுமாரி பிச்சு போட்டுக்கிறேன். வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு முட்டலாக ஒரு பஞ்சு மேத்த மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம ஓட்டர் அடிக்கிற பேரில் அன்றைக்கி தான் வச்சு குத்தி குத்தி எடுத்தாத வெளியே போடுவோம். அப்போல்லாம் நான் இத்தனை பட்டாம்பூச்சியை சாவடிச்சிடும் பாருங்க. நம்ம இல்லை அழகான பட்டாம்பூச்சியை சாவடிச்சுட்டு அசிங்கமான அந்த கம்பளி பூச்சி செவுத்துல ஏற வரைக்கும் நம்ம கண்டு தெரியலையாம், ஏறி அது கூடு கட்டவங்களும் கண்டு தெரியலையாம். அது கூடு கட்டி உள்ளே உட்காந்து சொகுசாக இருக்கும்போது இவர் குச்சை விட்டு குத்தி வெளியே எடுத்து போட்டுறாரு. அப்படி செஞ்சுருக்கிறீங்களா? ஆமாம், செஞ்சுருக்கிறோம் பாருங்க. இல்லை அப்போ அந்த கம்பளி கூட்டுக்குள்ளார அந்த பூச்சி இருக்குதுல்ல, அது சாதாரண காரியம் இல்லை. அது ஒரு பயங்கரமான ஒரு சிறை. அந்த சிறைக்குள்ளே போயிட்டா அந்த கம்பளி பூச்சி நினைச்ச நேரத்தில் வெளியே வர முடியாது. அப்போ நல்லா கவனிச்சிங்களேன், அதை குறித்து நான் யோசிக்கும் போது அந்த கம்பளி பூச்சி அது உள்ளே இருக்குதுல்ல, அதனுடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், முதல்ல சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அமைதியாக நீங்கள் இருந்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் அமைதியாக இருந்து தான் ஆகணும். அங்கே உங்களுடைய சுயத்தினாலேயோ உங்களுடைய பெருமைனாலேயோ உங்களுடைய மேட்டிமைனாலேயோ உங்களுடைய திறமைனாலேயோ எதையோ ஒன்று செஞ்சு அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது. இனி யாராவது ஒருத்தவங்க உங்களை விடுதலை செய்தால் மட்டும்தான், யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த கம்பளி பூச்சி அதுலேருந்து காப்பாற்றினால் ஒழிய அது வெளியே வர முடியாது என்கின்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு யாரோ ஒருத்தருக்காக அந்த கம்பளி பூச்சி காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. தான் விரும்பினதை, தான் எதிர்பார்த்ததை, தான் ஆசைப்பட்டதை செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, அதனுடைய பிரதானமான விருப்பம் என்ன தெரியுங்களா? விடுதலை. நான் விடுதலை அடையணும். இப்படி தான் முந்தின சாயலாகிய அந்த பாவம் மனுஷனை மூடி கொண்டிருந்தது. பாவம் உங்களை விடுதலையாக செயல்பட முடிய வைக்காது. பாவம் விரும்பினதை உங்களை விடுதலையாக செய்ய வைக்குமே ஒழிய, நீங்கள் விரும்பினதை, நான் விரும்பினதை பாவம் செய்ய வைக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் விரும்பினதை செய்யாமல் நான் விரும்பாத செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவருடைய விருப்பத்தை வேற ஒன்று வந்து எடுத்துக்கொண்டது. அப்போ இந்த கம்பளி பூச்சியினுடைய வாழ்க்கையில் இருந்த விருப்பத்தை இப்போ அந்த கம்பளி கூடு எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அந்த கூடு கம்பளி பூச்சியை வெளியே அனுப்பினால் ஒழிய அந்த கூட்டிலிருந்து கம்பளி பூச்சியால் வரவே முடியாது. அந்த உள்ளம் விடுதலைக்காக ஏங்கி கொண்டு இருக்கும், விடுதலைக்காக கதறி கொண்டு இருக்கும், அந்த விடுதலையை நினச்சி ரா பகலாக அழுது கொண்டு இருக்கும். என்றைக்கும் ஒரு நாள் சுதந்திரமாக அந்த கம்பளி பூச்சி நடந்ததை நினச்சி கொண்டு இருக்கும். அப்படி தான் யோசேப்பு சிறையில் உக்காந்துன்னு யோசனை பண்ணி நிற்கிறார். எங்கள் அப்பா வீட்டில் சுதந்திர பறவையாக இருந்தேனே, எங்கள் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேனே, பல வர்ணம் அங்கிகளால் அலங்கரித்தர என் வாய் கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா, என் காலு கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காத. தேவன் என்னை நம்பி ஒரு பொறுப்பு, ஒரு கனவு கொடுத்து நீ தாயா இப்படிலாம் நடக்க போகுது என்று சொன்ன அந்த கனவை இன்னும் கூத்தாடி போட்டு உடைச்சானே அந்த பானைன்றது போல இவர் போய் அந்த கனவை கூத்தாடி போட்டு உடைச்சிட்டாரு. ஐயோ, அந்த கனவை மட்டும் நான் சொல்லாமல் இருந்தேன்னா, அன்னைக்கு மட்டும் என் வாயை கொஞ்ச நேரம் மூடி வச்சிருந்தேன்னு சொன்னிதானாக்கா இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, எங்கள் அண்ணனுங்க பெரியவனுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க, அது கடவுளை பார்த்துக்குவாரு. அதை நான் எங்கள் அப்பா கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அவருடைய மனசில் அவர்கள் மேலே வெறுப்பு வர மாதிரிக்கு நடந்துட்டேனே, அன்னைக்கு மாத்திரம் என் கண்ணை கொஞ்சம் மூடி இருந்தேன்னு சொன்னான். சகோதரனே சகோதரியே, நம்மளும் அப்படித்தான். கொஞ்ச நாளைக்கு மூடி இருந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் நன்மையும் என்றைக்கோ வந்திருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் நான் கூத்தாடி போட்டு உடைச்சதுனால இன்னைக்கு நம்ம அலைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் யோசேப்பு
சிறையில தான் இருந்தார். வசனம் சொல்லுது சிறையில யோசேப்பு கூட யார் இருந்தது? கர்த்தர் இருந்தார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். தகப்பனால மரித்து போனவன் என்று சொல்லி நினைக்கப்பட்ட யோசேப்பு சகோதரர்களால் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் அவனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது என்று சொல்லி தூர தேசத்துக்கு விட்டு போட்ட யோசேப்பு நம்பி போத்திபார் வீட்டுக்கு போனான். அங்கே வந்து ஒன்று குத்தி நிச்சு, அங்கே நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த யோசேப்பு சிறைக்கு போனான். விடை தெரியாமல் இருந்த ஒருத்தருக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், அவன் நிச்சயமாக ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லுவான், நான் எப்படியும் விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தான்ல யோசேப்பு. ஆண்டவர் அவனை தனிமையில் தள்ளி வைக்கிறார், அவனை ஒடுக்குகிறார், அவனை ரொம்ப நெருக்குகிறார். ஆமென். இல்லை அவங்க அப்பா கிட்ட போய் யாராவது ஒருத்தவங்க நான் யோசேப்பை பார்த்தேன்னு சொன்னா, எங்கெங்க இதெல்லாம் முடிய போகுது, யோசேப்புன்ற ஒரு பிள்ளை எனக்கு செத்தே போச்சு அப்படி நம்மளை பார்த்து யாரும் சொல்லியிருக்கிறாங்களா? நம்மளை குறித்து யாரும் நினச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு கம்பளி கூட்டுக்குள்ளே இருக்கிறோம். அங்கே ஒரு பூச்சி இருக்குது, உயராதான் இருக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த பூச்சி உள்ளே போய் ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சி அடைவதற்காக காத்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டாங்க. அதே போல் தான் யோசேப்புன்னு ஒருத்தவன் இந்த இடத்துல இப்படியா இருக்கிறான், அவன் விடுதலைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் யாரும் நம்ப முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி அந்த கம்பளி கூட்டுக்குள்ளார மறைந்தே போனானாம். யாருங்க? யோசேப்பு. ஆனால் வசனம் சொல்லுது அவன் அங்கே மறைஞ்சின்னு இல்லை, அவன் அங்கே இருட்டில் இல்லை, அவன் அங்கே அழுது கொண்டு இல்லை, அங்கே தேவன் அவனை கொண்டு போய் அடைக்கலை, அவனுடைய காரியங்களை தேவன் மாற்றுவதற்காக கொண்டு போனார். அதைத்தான் சங்கீதம் 105:18-19 சோம் 105:18. சரி நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 105:18-19 சொல்லுது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் அவனுக்கு ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார், அந்த வசனம் நிறைவேறணும். அது நிறைவேற வரைக்கும் சிறைச்சாலையில் ஏதோ போத்திபேர் சொன்னதுனால ராஜா கொண்டு போய் அடைச்சில்ல, கர்த்தர் அவனை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்? அங்கே தான் அவன் தன்னை நொந்துக்குவான், தன்னுடைய இயலாமையை யோசிப்பான், தன்னால் முடியாதுன்னு யோசிப்பான், இனி என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் நினைப்பான். இனி என்னை இங்கேருந்து கொண்டு போகணும்னு சொன்னால் அது என் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆமென். அவன் தன்னுடைய பெருமையை அழித்து போட்டான், தன்னுடைய மேட்டிமையை ஒழித்து போட்டான், தன்னுடைய அகங்காரத்தை, தன்னுடைய திமிரை எல்லாவற்றையும் தூக்கி அப்படியே உரிச்சு எட்ட போட்டான். இப்போ எட்ட போட்டுட்டு வெறும் யோசேப்பு உட்காந்துக்கிறான், வெறும் யோசேப்பு. இப்போ அவனுக்கு அவன் கண்ட கனவு ஞாபகம் வரும் இல்லை, அண்ணனுங்க வந்து காலில் விழுவாங்க ஞாபகம் வரும், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் காலில் வந்து விழுவாங்க ஞாபகம் வரும், ஒன்றே வராது. இப்போ அவனுடைய ஞாபகம் எல்லாம், நான் எப்போ அந்த சூரியனை பார்ப்பேன், நான் எப்போ வெளிச்சத்தில் போவேன், ஒரு டம்ளர் தண்ணி நான் விரும்பின மாதிரி எப்போ குடிப்பேன். கனவாக மறந்தான், தேவனுடைய சித்தத்தை மறந்தான், திட்டத்தை மறந்தான், தாய் தகப்பன் எல்லாத்தையும் மறந்தான். தேவன் அவனை மறக்காமல் இருந்தான். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் சிறியவனை அங்கே நீ போகணும். நீ சிறியவன் சொகுசு பத்தில் இருக்கும்போது தேவன் தூக்க மாட்டார். சிறியவன் புழுதிக்கு போகணும், எளியவன் குப்பையில் இருக்கணும். அப்போ தான் தேவன் வராரு. எப்படி வராரு தெரியுங்களா? நானா என்னுடைய திமிரால், என்னுடைய மேட்டிமையால், என்னுடைய பெருமையினால் புழுதிக்கும் குப்பைக்கும் போயிட்டேன். ஆனால் இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத தேவன் அந்த புழுதியில் வந்து, அந்த குப்பையில் வந்து அவர் நின்று என்னை அங்கேருந்து தூக்கி எடுத்து வெளியில் கொண்டு வந்து விட்டுல பிரபுக்களோடு கூட அமர செய்கிறார். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்படித்தான் யோசேப்பு ஒரு புழுதிக்கு போகணும், யோசேப்பு ஒரு குப்பைக்கு போகணும். அப்படி போகிற வரைக்கும் தேவன் காத்துன்னு இருக்கிறார். திட்டம் மாறல, தரிசனம் மாறல, சொப்பனம் மாறல, தேவனுடைய சிந்தனை மாறல, எண்ணம் மாறல, அழைப்பு மாறல, கிருபை மாறல. மாற வேண்டியது யாருங்க? யோசேப்பு. அந்த முந்தின சாயல், அந்த முந்தின சாயல் அது மாறணும், அது மறையணும், காத்துன்னு இருக்கிறார் தேவன். ஆமென். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, கோதுமை மணி சாகணும்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த கோதுமை மணி சாகும்போது தான் அந்த கோதுமை மணிக்குள்ள இருந்து வேறு ஒரு புதிய ஒரு காரியம் உண்டாகும், ஒரு புதிய மேனி உண்டாகும், ஒரு புதிய உருவம் உண்டாகும். அதற்கு முதல் அந்த கோதுமை சாகணும்.
அப்போ இந்த புழு சாகணும். அப்போதான் புழுவுக்கு பதில் வேற ஒன்று வரும். கோதுமை மணி சாகணும். செத்தா தான் கோதுமை மணி வராது. செத்தா கோதுமை மணிகளை உருவாக்கக்கூடிய தழல்கள் வரும், அந்த செடி வரும். ஆமாம், அது வரும். ஆனால் எடுத்தவுடனே கோதுமையை பார்க்க முடியாது. அப்போ அந்த கோதுமையை விட வேற ஒரு ரூபத்தில் இன்னொன்று வரணும்னு சொன்னால் அந்த கோதுமை மணி சாகணும். அப்போ யோசேப்பு இங்கே சாகணும். யோசேப்பு சாகிற வரைக்கும் தேவனுடைய சொப்பனை நிறைவேறலைங்க. யோசேப்பு சாகிற வரைக்கும் தேவனுடைய திட்டம் ஆரம்பிக்கல. யோசேப்பு சாகிற வரைக்கும் தாய் தகப்பனுடைய ஞாபகம் அவனுக்கு வரலை. காரணம், அவன் முந்தின சாயல்ல இருக்கிறான். அப்போ இன்றைக்கும் நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த பிரான்ஸ் தேசத்தில் அல்லது இந்த நாட்டில் அல்லது இந்த சபையில் அல்லது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்னும் அது தாமதமாகுது, இன்னும் தடையாகுது. ஒரு அடைக்கப்பட்ட சிறைச்சாலை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல. நான் நினச்சதை செயல்பட முடியல. என்னால் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியல. எப்போதும் நான் பயத்தோடும் திகிலோடும் குழப்பத்தோடும் இருட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு ஆபத்து கிடையாது, அது உங்களுக்கு நன்மை. கரைகளை தட்டுங்க. ஏன்னா அந்த இருட்டில் நீங்கள் போகும்போது தான் வெளிச்சத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த இருட்டில் இருக்கும் போது தான் பகலுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடைக்கப்பட்டு இருக்கும் போது தான் சுதந்திரம் என்னன்னு சொல்லி நீங்களை நான் தெரிஞ்சிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு யோசேப்புக்கு அது நல்லா தெரியுது. அப்பா எதுக்காக அன்பு செஞ்சார், அண்ணனுங்க ஏன் வெறுத்தாங்க என்பதையெல்லாம் அவன் அனலைஸ் பண்ணி பார்த்து அவன் யோசிக்கிறான். இல்லை, எனக்குள்ளே இருக்கிற நான் சாகணும். எனக்குள்ளே இருக்கிற பெருமை, மேட்டிமை, திமிரு, என்னென்ன வார்த்தை, துணிகரம், என்னென்ன வார்த்தை வேணால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அது எல்லாம் எனக்குள்ளே சாகணும். சாகணும் சாகணும் சாகும்போது தான் எனக்குள்ளே இருந்து வேறு ஒன்று உருவாகும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கிறிஸ்துவனுடைய சாயல் யோசேப்புக்குள்ளே வெளிப்பட போகுது. பட்டாம்பூச்சினுடைய சாயல் அந்த மனுஷன் அந்த பூச்சிக்குள்ளே வரப்போகுது. அந்த படத்தை போடுங்கம்மா. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் ஃபோட்டோவுக்கு பாருங்கள், அதான் அந்த கம்பளி பூச்சி. அந்த கம்பளி பூச்சி தரையில் இருந்தது. இப்போ மேலே ஏறி ஒரு இடத்துல போய் நின்றுடுச்சு. அப்படியே பரிணாம வளர்ச்சிகளை பார்த்துனே வாங்க. பார்த்துன்னு வரும்பொழுது இந்த கடைசி 2 ஃபோட்டோவில் அந்த புழுவையே காணோம். கடைசி ஒரு 3 ஃபோட்டோ கூட சொல்லலாம். கடைசி 3 ஃபோட்டோவில் அந்த புழுவையே காணோம். அந்த புழுவுக்கும் இந்த பட்டாம்பூச்சிக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதாக இந்த 3 ஃபோட்டோவும் அங்கே போடப்பட்டிருக்கு. ஓகே, அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போது அந்த பூச்சி அப்படி இருந்த பூச்சி படம் அப்படி இருக்கட்டும், நீங்கள் தேடுங்க. அந்த பூச்சை இந்த பட்டாம்பூச்சி போல் தேவன் அந்த சாயலுக்கு கொண்டு வர போகிறார். இப்போ அதே போல் யோசேப்பை, முந்தின ஆதாமுடைய சாயல் இருந்த யோசேப்பை பிந்தின ஆதாமுடைய சாயலுக்குள்ளே அவர் கொண்டு வர போகிறார். இப்போ அந்த பூச்சி பறக்க முடியாத ஒரு பூச்சி இப்போது பறப்பதற்கான பலன் அதுக்குள்ளே வரப்போகுது. சிறையில் இருக்கிற யோசேப்பு சிறையை விட்டு வெளியே வரப்போகிறான். இப்போ பாருங்கள், ஆதியாகமம் 37:6 அதில் சொல்கிறான், நான் கண்ட சொப்பனம். யாரை இங்கே முன்னாடி வைக்கிறான்? நான். தேவன் தந்த சொப்பனம் சொல்லாம, யார் கண்ட சொப்பனம்? நான் கண்ட சொப்பனம் அப்படின்னு சொல்கிறான். ஆதியாகமம் 41:16. ஆதியாகமம் 41:16. யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு செய்தார். 37:6 சொன்னாரு, நான் கண்ட கணவன் தன்னை முன்னிலைப்படுத்தினான், பெருமையை வச்சான், மேட்டிமையை வச்சான். இன்னும் நிறைய வார்த்தைகளை போட்டுக்கோங்க. இங்கே பெருமை போயிடுச்சு, திமிரெல்லாம் அடங்கிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு, சரீரத்தில் பலனும் போயிடுச்சு. இப்போ பார்வோனுக்கு ஒரு கனவு அதுக்கு அர்த்தம் கண்டு கேட்குறாரு. உடனே எல்லாம் பெருமையாக சொல்கிறாங்க, இங்கே சொப்பனக்காரன் ஒருத்தன் இருக்கிறான், அவனால் அவன் அது முடியும் இது முடியும், அவன் வந்தால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி ராஜாவை சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அவனை கூட்டினுவாங்க. அப்படின்னு ஒரு கூட்டின்னு போய் நின்னவனே ராஜா சொல்கிறார், சொப்பனத்தை சொல்லிவிட்டு, நீ தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறவனாச்சே, நீ கனவுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நான் இல்லை. கரையில் தட்டுங்களேன். அவன் சொல்கிறான், நான் இல்லை. இப்போ நான் இல்லை, பெருமை இல்லை, மேட்டிமை இல்லை, திமிர் இல்லை, எதுவும் என்கிட்ட கிடையாது, சுயம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் இல்லை. அவன் சொல்கிறான், தேவனே தேவனேன்ட்டான். பாருங்க, இதுதான் கிறிஸ்துவின் சாயல். அந்த சாயல் இந்த தேவனேன்னு சொல்கிற வரைக்கும் காத்துக்குன்னு இருக்க வேண்டியது தான் வேலை. சிறையில் இருந்தபோது தேவனேன்னு சொல்லலை,
போத்திபார் வீட்டில் தேவன் சொல்லலை, அண்ணனுங்க கிட்ட அப்பா கிட்ட கனவு சொல்லும் போது தேவன் சொல்லலை. ஆனால் இப்போ அது உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்ட போது சொல்கிறாரு, நான் இல்லை, இப்போ எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நல்லா கரைகளை தட்டுங்களேன். தேவன் இருக்கிறார். அகங்காரத்தினுடைய புகழில் இருந்தவன், மேட்டிமினுடைய உச்சியில் இருந்தவன் இப்போ தாழ்மையினுடைய சிங்காசனத்தில் உட்காந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இது அவனுக்குள்ள வரணும். ஆமென். ரெண்டாவது, முதல்ல சகோதரர்கிட்ட போய் சொன்னான், நீங்கள் எல்லாரும் எனக்கு வணங்கணும் அப்படின்னு சொன்னான். நான் வசனத்தை எடுத்து வாசிக்கல, டைம் இல்லை. இப்போது 50வது அதிகாரம் 20வது வசனம், 50:20, ஆதியாகமம் 50:20 எப்படி சொல்கிறான் பாருங்களேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ. நிறுத்துங்க. யார் தீமை செஞ்சாங்க? நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க. அப்போ அந்த கோபம் லைட்டாக இருக்குது. நீங்கள் எனக்கு தீமை செஞ்சிட்டீங்க, ஆனால் நானும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கணும். நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படி தான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்ல இங்கே சொல்கிறாரு தேவனோ. அப்போ இங்கே யாரும் முன்னாடி வைக்கிறாருங்க? தேவனும் வைக்கிறாரு. கரைகளை தட்டுங்களேன். இப்போ அடுத்தது அப்படி வாசிங்க. தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆதலால் ஸ்டாப் பண்ணிடுங்க, பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்றார். நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும், நம்ம சொல்ல தேவையில்ல. ஆனா கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5 அண்ணனுங்க ஒரு நாளைக்கு நமக்கு கொடுக்காம ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டாலே திரும்ப அடுத்த வாரம் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ கோவப்படுவீங்க. ஏன்னா என்ன அன்னைக்கு நீ பட்டினி அறுந்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆத்திரத்தோட, ஏன் சொத்துல ஒரு சின்ன பங்கு கொடுக்காம இருந்தால் கூட பங்காளின்னு சொல்லி தள்ளி வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவோம். 13 வருஷத்தை இழந்திருக்கிறோம். 17 வயசில் எகிப்துக்கு போனான். 13 வருஷமாக போராட்டம், பாடு, தனிமை, அவமானம், நிந்த, இருட்டு வாழ்ந்து கொண்டு இருந்த மனுஷன் இதற்கு எல்லாம் காரணமாக இருந்த சகோதரர்களை பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், நீங்கள் இல்லை, தேவன் தான் என்னை புடமிட்டாரு. அதனால் இப்போ நான் அல்ல, தேவன் உங்களை மன்னித்தபடினால நானும் உங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறான். இப்போ அவனுக்குள்ள யாருடைய சாயல் வந்துருச்சுங்க? ஏசு கிறிஸ்துனுடைய சாயல் வந்துருச்சு. கல்வாரி சிலுவையில் ஏசு சொல்றாரு, பிதாவே பிதாவே, இதோ கீழே இருக்கிறவங்க இவர்கள் செய்வது இன்னதென்று சொல்லி தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே, இவர்களை நீங்க மன்னிங்க. சிலுவையில் இயேசு செஞ்ச ஜெபத்தை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற யாருங்க? யோசேப்பு ஜெபிக்கிறாரு. ஆமென். பாருங்க, அவன் இருட்டில் இருக்கும்போது அவங்க அண்ணனுங்க மேலே கோவம் வந்திருக்கும். போத்திபார் வீட்டில் செய்யாத குற்றத்திற்கு அவன் மேலே பழிய போடும் போதெல்லாம் அவங்க அண்ணனுங்க மேலே கோவம் வந்திருக்கும். இல்லை, நான் எங்கள் அப்பா வீட்டில் இப்படித்தானே எங்கள் அண்ணனுங்களை பற்றி நான் போய் சொன்னேன். ஒருவேளை அவனுக்கு திருடி இருக்கலாம், இவர் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லியிருக்கலாம், யோசனை பண்ணியிருப்பான், நான் அப்படித்தானே செஞ்சேன். அப்போ எங்கள் அண்ணனுங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். இல்லை, இன்னைக்கு என் மனசு கஷ்டப்படுது. யோசிச்சான் யோசிச்சான் யோசிச்சான். இப்போ அவன் யோசிக்க 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 கம்பளி பூச்சி யோசிக்க 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 யோசிச்சுனே இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த கூட்டு வெடிக்குது. வெடிச்ச உடனே புசுக்குன்னு அங்கேருந்து 2 ரக்கை வெளியே வருது. பார்த்தா அந்த கம்பளி பூச்சி நம்ம மண்ணில் நடந்துருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ பறக்க ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுது? அந்த செடி மேலே உட்காருது, இந்த செடி மேலே உட்காருது, அங்கே உட்காருது, இங்கே உட்காருது. இப்போ எந்த மனுஷன்லாம் வெறுத்தாங்களோ அந்த மனுஷன்லாம் அந்த பட்டாம்பூச்சியை பார்க்குறாங்க, கையில் பிடிக்கிறாங்க, ஏங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீட்டில் மாட்டுறாங்க. அப்படித்தாங்க யோசேப்பு மாறிட்டான். இப்போ அவங்க அண்ணனுங்க பார்த்தாங்க, எவனை வெறுத்தாங்களோ, எவனை சாகடிக்க நினைச்சாங்களோ, எவனை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ, அவனால எங்களுக்கு வாழ்க்கை உண்டாகணும், அவன் எங்களுக்கு எஜமானா இருக்கணும். அவங்க போய் அவனை எப்படி நம்ம கூப்பிடுறாங்க? ஆண்டவனே. எப்படி கூப்பிடுறாங்க? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களேன், எடுத்துங்க. அப்பா யூதா, என் ஆண்டவனே, அடியேன் செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்ல. ஐயோ, யாருங்க இது பேசுறது? யூதா. ஏற்கனவே இன்னொருத்தவன் பேசியிருப்பான். இப்போ எத்தனை வார்த்தை பேசுங்க? ஆண்டவனே ஆண்டவனே, உமது அடியேன், உம்முடைய வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க. திங்கிற அளவுக்கு அவர்களையும் தேவன் மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அங்கே போயிட்ட உடனே அவன் சொல்கிறான், தேவன் தான் இந்த சூழ்நிலையை உருவாக்குனாரு. நீங்கள் என்னுடைய ரத்தத்துக்கு ரத்தம், சதைக்கு சதை, மாம்சத்துக்கு மாம்சம், நீங்கள் தான் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிக்கும்போது ஒரு துளி கூட கோபம் இல்லாமல் அவர்களை இருந்த வண்ணமாகவே அவன் ஏற்றுக்கொள்கிறவனாக அவன் இருந்தான். இந்த அன்பை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. 2வது பாருங்களேன்,
அவனை வைத்து தேவன் எகிப்து தேசத்திற்கு அப்பத்தை கொடுக்கும்படிக்கு அவனை பயன்படுத்தினான். இதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எகிப்துக்கு மட்டும்தான் யோசேப்பு அப்பம் கொடுத்தான், ஆனால் உலகத்துக்கே அப்பம் கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் அவனுக்குள்ளார வந்தது. அல்லேலூயா. இப்போ இவ்வளோ தாழ்மையை அவனுக்குள்ள சம்பாதிப்பதற்கான காரணம் ஒரே வசனத்தை மட்டும் டக்குன்னு வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8லேருந்து 9 வரைக்கும் உள்ள வசனம். Il s'est fait humilier lui-même, se rendant obéissant jusqu'à la mort, même jusqu'à la mort de la croix. ஆமாம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால அந்த தாழ்மையை பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணாராம், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த. கரைகளை தட்டுங்களேன் நல்லா, அல்ல நல்ல கரைகளை தட்டுங்களேன். இதை தாங்க யோசிப்பு கண்டுபிடிச்சிட்டான். நான் எப்போ என்னை உயர்த்தினோ தேவனே எனக்கு எதிர வந்து நின்று நான் செயல்பட முடியாதுக்கு தடை பண்ணார். நான் எப்போ என்னை தாழ்த்துறனோ தேவன் என்னை உயர்த்தினார். ஆமேன். அவன் சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்கும்போது, போத்திபார் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது தன்னை தாழ்த்தி 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 கொண்டிருந்ததை பிதாவாகிய தேவன் பார்த்துட்டு இப்போ வசனம் சொல்லுது, தேவன் யோசேப்பை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். நல்ல கரைகளை தட்டுங்களேன். பார்வன் சொல்றான், சிங்காசனத்துல மட்டும்தான் நான் அவனை விட பெரியவனா இருப்பேன், மற்ற எல்லாத்திலும் அவன் என்னை பார்க்கலாம் உயர்ந்தவனா இருப்பான் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை பார்த்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். யோசேப்பு தாழ்த்தின பொழுது தேவன் அவனை உயர்த்தினார். அதான் 1 பேதுரு வாசிச்சோம், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு அவன் எதிர்த்து நிற்கிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால விற்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். யோசேப்பு போத்திபாருடைய மனைவினால அநியாயமாய் குற்றம் சுமக்கப்பட்டு சிறைக்கு போனான். இயேசு கிறிஸ்துவும் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவைக்கு போனார். யோசேப்பு எகிப்துக்கு அப்பம் கொடுத்தான், இயேசு உலகத்துக்கு அப்பம் கொடுத்தார். இப்போ இது எல்லாத்தையும் விட ஃபாரோனுக்கு முன்னாடி வந்து யோசேப்பு நிற்கிறான். ஏற்கனவே அவனுடைய சாயல் மாறி இருக்கிறது. முதல்ல அடிமையின் சாயலாக இருந்தவன் இப்போ யோசேப்புக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, ஷேவெல்லாம் பண்ணி நல்லா ஒரு 10 வயசு குறைஞ்சி மாதிரி நல்லா அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நிற்கிறாரு. அவனை பார்த்த உடனே ஃபாரோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொல்லி உடனே பார்க்குறாரு. அந்த தேசத்தினுடைய ஆசாரியனுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அந்த கதை வந்து 41-45 வருது. யோசேப்புக்கு ஆஸ்நாத்தை மனைவியாக கொடுத்தார்கள். வசனம் சொல்லுது, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு புறப்பட்டான். எதை சுற்றி பார்க்க புறப்பட்டாருங்க? எகிப்து தேசம் எப்படி இருக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்காம எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருந்தவன், ஒரு நாளைக்கு சூரியன் வெளிச்சத்தை பார்க்க முடியுமான்னு ஏங்கி கொண்டு இருந்தவன் ஒரு மனைவியை பெற்றுக்கொண்டு அவன் சுற்றி பார்க்க புறப்பட்டானான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் ஒரு மனைவியை சம்பாதித்து கொண்டு சுற்றி பார்க்க அவர் போனார். நல்ல கரைகளை தட்டுங்களேன், நல்ல கரைகளை தட்டுங்களேன். அந்த மனைவி யாருங்க? கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுதந்திரத்து கொண்ட மனைவி யாருங்க? அல்லேலூயா. நாம தான் அந்த மனைவி, சபை தான் அந்த மனைவி. சபையை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு அந்த கல்வாரி என்கின்ற சிறையில் இருந்து பரலோகத்தை சுற்றி பார்க்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து புறப்பட்டார். கரைகளை தட்டுங்களேன், நல்ல கரைகளை தட்டு, நல்ல கரைகளை தட்டுங்களேன். அந்த யோசேப்பு முந்தின சாயல், இயேசு கிறிஸ்து பிந்தின சாயல். அந்த யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கிறவனாக, அப்பத்தை கொடுக்கிறவனாக, ஏற்றுக்கொள்ளுகிறவனாக, அனுசரிக்கிறவனாக, ஆளுகிறவனாக, போஷிக்கிறவனாக இயேசு கிறிஸ்து அந்த யோசேப்பை மாற்ற முடியும்னு சொன்னான். உங்களையும் என்னையும் அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. நல்ல கரையில் தட்டி எழுந்து நில்லுங்களேன், நல்ல கரையில் தட்டுங்களேன். அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு புழுவா கூட இருக்கலாம், கம்பளி பூச்சா கூட இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அப்படித்தான் தொடங்கினோம், ஆனால் முடிவு வசனம் சொல்லுது சம்பூரணம். அல்லேலூயா. அந்த பட்டாம்பூச்சிக்குள்ளார இருக்கிற கலரை நீங்கள் உட்காந்து என்ன ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைமே போதாது. அவ்வளவு அழகாக கர்த்தர் பார்த்து பார்த்து அந்த பட்டாம்பூச்சியை உருவாக்கின. அந்த பட்டாம்பூச்சியை போட்டோ போடுங்கம்மா, பாருங்க. அந்த அப்படியே வைங்க, அப்படியே வைங்க, அப்படியே வைங்க.
பாருங்க, ஒரே ஒரு பட்டாம்பூச்சி தான், ஆனா எத்தனை வகையான பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்களேன். இங்க அத்தனை பட்டாம்பூச்சிகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து இருக்கிறார். இவ்வளவு பட்டாம்பூச்சிகளையும் தேவன் ரெகபத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த பட்டாம்பூச்சி தான் அன்னைக்கு அந்த புழுவா இருந்தது. சபையில வைத்து தேவன் தன் ரத்தத்தினால கழுவி கழுவி சுத்திகரித்து பட்டாம்பூச்சி உருவாகுவதற்காக அந்த கம்புளி பூச்சை மரிக்க செஞ்சார். ஆமேன். அப்ப இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, நீங்க புழுவை போல உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாலும் பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு கம்பளி கூட்டு உங்களுக்கு வேணும். அது சோதனை கிடையாது, அது ஒரு காத்திருப்பின் காலம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து உருவாக்க வேண்டிய காரியங்களை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதுதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய ஒரு காலம். அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் யோசிக்க போறீங்க. இப்போ அந்த பட்டுப்புழு அந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுமா, பட்டாம்பூச்சி ஆயிட்ட பிறகு அது பறக்க வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் பறந்து 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 ஆசையெல்லாம் தீர்த்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஓய்ந்து இருக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி நடக்குத்தான். நான் தானே கம்பளி பூச்சியா ரோட்டில் நடந்து நின்றேன். அந்த இடத்திலிருந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த தேவன் கடந்து வந்த பாதையில் என்னை எப்படியெல்லாம் நடத்தினார். அதாங்க நன்றி. அந்த பட்டாம்பூச்சி நினைக்கும், இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிறாங்க, எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாரும் அவங்க வீட்டில் ஒரு அலங்கார சின்னமா என்னை வச்சிருக்கிறாங்க, என்னை பார்க்க கூட்டம் கூடுது, என்னை பிடிக்க கூட்டம் கூடுது. ஆனால் நான் தான் அருவருப்பா இருந்தேன், நான் தான் கேவலமா இருந்தேன், நான் தான் ஒருவனை மதிக்க முடியாமல் இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை அந்த கல்வாரி கூட்டுக்குள்ளார கொண்டு போய் ஆமேன் என்னை உருவாக்கி 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 இன்னைக்கு ஒரு பட்டாம்பூச்சா என்னை பட்டாம்பூச்சா பறக்க வச்சிருக்கிறாரு. நான் கடந்து வந்த பாதைகளை நன்றியோடு திரும்பி பார்க்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு அப்படியே ஒரு நிமிஷம் நம்முடைய முந்தின அந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நம்ம எங்க இருந்தோம் என்பதை நினைச்சு பாருங்க. எப்படி இருந்தோம் என்று சொல்லி நினைச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நினைச்சு பாருங்க. இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு நாம வருவோமா? அதற்கான தகுதியோ அல்லது அதற்கான முயற்சியோ கிருபையோ அல்லது மனுஷர்களோ நமக்கு இல்லாம போயிருந்தா நம்ம எப்படி இருந்தோம்? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த கடந்து வந்த பாதைய கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க. யோசிப்பு அப்படித்தான் நினைச்சான். அவன் அந்த குதிரை வண்டியில அல்லது ஏதோ அந்த ஷரட்டு வண்டியில அந்த எகிப்தை சுத்தி பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிருப்பான், சிறையில இருந்தேன். அன்னைக்கு நான் எங்க அப்பா வீட்டு தான் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு எகிப்து ஃபுல்லா நான் சுத்தி கொண்டு இருக்கிறேன். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன். என் தேவன் என்னை இப்படியாய் உயர்த்தினார். நான் அனாதையா யாரும் இல்லாம தனிமையில இருட்டுல சிறையில இருந்தேன். தேவன் என்னை அழாதே அழாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேற்றினார். என்னுடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கு எதிராக இருந்த எல்லா சூழ்ச்சிகளையும் உடைத்து போட்டார். பாடுகளை சுமந்து செல்ல எனக்கு பலன் கொடுத்தார். ஒரு நாள் கூட எனக்கு உணவில்லாமல் குறைவை காணாதபடிக்கு நடத்தினார். அதனால அப்பா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.